ஷ்ரெட்டிங் சீரிஸ் ஆரம்பிச்சு இன்னையோட 40 நாள் ஆகுது. நியூ இயர் அன்னைக்கு எடுத்த சேலஞ்ச் பரவாயில்ல, இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூ ஆகுது. இந்த சேலஞ்ச் எடுத்ததுல நல்ல விஷயம் என்னன்னா டெய்லி காலையில எந்திரிச்சு வாக் போறது தான். இவ்வளவு நாள் ஏன் இதை பண்ணலன்னு இப்போ ரிக்ரெட் பண்றேன். அமைதியான சாலை, கீச் கீச்சின்னு பறவைகள், அப்படியே ஒளி ஓட்டம் நம்ம மூஞ்சி அடிக்கிறப்ப ஒரு இன்னர் ஃபீலிங். ஃபைனலி சிம்டம்ஸ் ஆஃப் ஸ்லோலி டர்னிங் இன்டு பூமர். சரி, இன்னைக்கு ஒர்க் அவுட் செஸ்ட் அண்ட் ஷோல்டர்ஸ் தான் போட்டேன். எனக்கு தெரிஞ்சவங்க 2-3 பேர் நானும் ஜிம் போலான்னு இருக்கேன், கிரேட்டின் அண்ட் வே புரோட்டீன் வாங்கட்டான்னு கேக்குறீங்க. இவரு கிரேட்டின் எடுத்து 2 மாசத்துல போய் காம்படிஷன் பண்ணலான்னு பாக்குறாரு போல. நீ முதல்ல ஜிம் ஆரம்பிக்கிறனா பேசிக் ஒர்க் அவுட் கத்துக்கவே 2-3 மாசம் ஆகும். நீ முதல்ல அது வரைக்கும் ஒழுங்கா ஜிம் வரியான்னு பார்க்கலாம். அப்படியும் நீ வரனா ஒழுங்கா சாப்பிடுறியான்னு பாரு. அதுக்கப்புறம் ஸ்லீப் சைக்கிள் கரெக்டா இருக்கான்னு பாரு. இது 3மே கரெக்டா இருக்கு. என்னால புரோட்டீன் கோல் அச்சீவ் பண்ண முடியல, ஒர்க் அவுட்ல என்னோட ஃபுல் பொட்டன்ஷியல் போட முடியலன்றப்போ இந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கலாம். என்னடா இவன் ஓவரா பேசிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. ஜிம் பொறுத்த வரைக்கும் பேஷன்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். நீங்களும் ஆன்லைன்ல பாக்குற ஷார்ட் டேர்ம் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்து நம்பிடுறீங்க. அதுல முக்காவாசி ஃபேக் நாட்டிஸ் தான். இந்த ஃபேக் நாட்டிஸை பத்தி நான் இன்னொரு வீடியோல புலம்புறேன். சரி, இன்னைக்கு ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து மஜாவா இட்லியும் ஒன் சைடு ஆம்லெட்டும் சாப்பிட்டேன். வர வர ஃப்ரூட்ஸும் நிறைய சாப்பிடுறேன். எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. ஈவினிங் சுகர் ஃப்ரீல ஒரு காஃபி போட்டு திருப்பி ஒரு காஃபி கடைக்கு நம்ம ஓலா காய் கூட வாக்கிங் கிளம்பியாச்சு. போற வழியிலே நம்ம பல்கிங் காய் வந்துட்டு அவருக்கும் அவர் வண்டிக்கும் சேர்த்து கார்டியோ பண்ணிட்டு இருந்தாரு. இப்பெல்லாம் யாரை பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் இந்த மாதிரி ஜெர்சி தான் போட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. என்னடா இது ஸ்கூல் பசங்க வெளியே நம்மளே கலாய்ச்சாலும் ஒன்னு வாங்கி ட்ரை பண்ணணும்னு ஆசையா தான் இருக்கு. அப்புறம் நம்ம பல்கிங்ல இறங்கிட்டாரு. நம்ம கூட லைட்டா மேகி சாப்பிடும் போலதான் இருந்துச்சு. என்ன பண்றது, வீட்டுக்கு வந்து இதுதான் சாப்பிட்டேன். சரி, நாளைக்காவது ஏதாவது மஜாவா சாப்பிடலான்ட்டு நானா செல்ஃப் மேடா ஒரு டிஷ்ஷா செஞ்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டேன். அது எப்படின்னு நாளைக்கு வீடியோல சொல்றேன். பை.